பண்ணிருக்காருல பண்ணிருக்கான். இந்த மாதிரி நிறைய நடக்குதுல. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு சிறுமிய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த மாதிரி அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காவல்துறை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, இவங்களெல்லாம் யாரு கூட்டிட்டு வரா, எந்த அடிப்படையில இவங்க வராங்க? அவன் வந்து ஆக்சுவலா அவனை தமிழ்நாட்டுக்காரன் அதர் ஸ்டேட்ல போய் வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தன் பர்ஸ அடிச்சுட்டு தப்புறேன். இதே இது தமிழ்நாட்டுல எங்க இருந்தலாமோ ஆட்கள் வரானுங்களே, பானிபூரி விக்கிறேங்க, பீடா விக்கிறேங்க, சோடா விக்கிறேங்க. இல்ல மனுஷனுக்கும் இந்தியாக்குள்ள சுதந்திரமா நடமாட எல்லா ரைட்ஸும் இருக்கு. எங்கனாலும் போலாம், வரலாம், தங்கலாம், யாருமே கேட்க முடியாது. ஆனா உங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க வாங்க இந்த கேஸ்ல எடுத்து போடுங்க, அப்பன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த மாதிரி தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கங்களுக்கு மத்தியிலேயே வஞ்சகம் முளைச்சு இந்த மாதிரி இது பண்ணுது. அப்ப அதுக்கெல்லாம் யாருக்காக பேரண்ட்ஸும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். மேடம், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, திருநெல்வேலியில எங்கெங்கெல்லாமோ பிரச்சனை நடக்க எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அங்க திருநெல்வேலியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வடக்கன் 3 பேரை தலையிலேயே அடிச்சு காயப்படுத்தியிருக்கான். அதுல ஒருத்தர் வந்து கவலைக்கிடக்கமான முறையில இறந்தும் போனாங்க. ஒரு 72 வயது மதிக்க தகுந்த ஆண் வந்து முதியவர் வந்து. ஸோ மீதி 2 பேர் வந்து கவலைக்கிடமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை பற்றிய ரீசன்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலா இப்போ ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல நைட் ஒரு 11 மணி அளவு இருக்கும். ஆக்சுவலா திருநெல்வேலி சைடுல நம்ம வந்து சென்னை சைடு அந்த மாதிரி சிட்டி சைடு மாதிரிலாம் கிடையாது. அங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, என்னதான் அது சிட்டியா இருந்தாலும் நைட்டு, மிட் நைட்டு, அன்டைம், அப்புறம் ஏர்லி மார்னிங் அதெல்லாம் அந்த அளவுலாம் ரஷ் இருக்காது. அதாவது ஃபெஸ்டிவல் டைமை தவிர மற்றபடி ரஷ் அந்த அளவுலாம் இருக்காது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுவும் லைட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்காது. அங்கங்க கொஞ்சம் இருட்டா அந்த மாதிரிதான் இருக்கும். இதுல வந்து இந்த மாதிரி ஒரு வட மாநிலத்தவர் வந்து 23-25 வயசு மதிக்கத்தக்க சூரஜா அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்கான். இந்த மாதிரி நிறைய நடக்குதுல. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு சிறுமிய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த மாதிரி, அதாவது பிழைப்பு தேடி வந்தவங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போறாங்க. இதுதான் இப்போதைக்கு நடக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ நவோனியான்னு ஒரு கேங் வந்திருக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து. சோ அவங்களோட மோட்டிவே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராபரியும் தெஃப்டும் தான். அந்த மாதிரி ஸ்டீல் பண்றது. இப்போ இவன் கூட அந்த 3 பேரையும் அந்த உடன் இதை வச்சு ராடை வச்சு அடிச்சுட்டு அவங்களோட மொபைலை தான் தூக்கியிருக்கான். 3 பேரோட மொபைலை தூக்க ட்ரை பண்ணிருக்கான். அதுல வந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடும் போது பின்னாடியே போய் அடிச்சதுலதான் அந்த முதியவர் வந்து 72 வயசு முதியவரை வந்து ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்கான். அதுல வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகி வந்து இது அவசர சிகிச்சைக்கெல்லாம் கொண்டு போற நேரத்துல அவர் இறந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற அந்த ஒரு இதுலயே இறந்துட்டாரு. மத்த 2 பேரும் ஐசியூ வார்டுல இருக்காங்க கவலைக்கிடமா. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இப்போதைக்கு எப்படி வந்து பரவலா நடக்குது, இவ்வளவு நாளும் நம்ம இந்த அளவுலாம் கேள்விப்படல. கரண்டா இப்படி வந்து கரெக்டா நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்கு. அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காவல்துறை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, இவங்களெல்லாம் யாரு கூட்டிட்டு வரா, எந்த அடிப்படையில இவங்க வராங்க? அவன் வந்து ஆக்சுவலா அவனை பிடிச்சவன மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி நடிச்சிருக்கான். நம்மளோட பழைய அக்யூஸ்ட் அவனும் இப்படிதான் பண்ணிருக்கான் அந்த ரேப் இதுல. இல்ல இப்ப இவனுக்கு எல்லாமே அப்போ வந்து சொல்லி வச்சுட்டு கிரைம் பண்ணிட்டு இப்படி தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? அதான் அதர் ஸ்டேட் இந்த மாதிரினா உன்னை வந்து ஒரு பெக்கரு இல்லைன்னா மனநல சரியில்லாதவன் நினைச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு சார் தமிழ்நாடு. இப்ப அதர் ஸ்டேட்ல இதே இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இடத்துல இருந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் அதர் ஸ்டேட்ல போய் வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தன் பர்ஸ அடிச்சுட்டு தப்ப முடியுமா? செஞ்சு விட்டுற மாட்டாங்க, செதுக்கி விட்டுற மாட்டாங்க. அப்போ வந்து ஏதாவது கிரைம் நம்ம தமிழர்களால அதர் ஸ்டேட்டுக்கு போய் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? வெளியூர்களுக்கெல்லாம் பொழைக்க போறவன் வாய பொத்திக்கிட்டு வேலை பார்த்துட்டு வரான். வாய் கூட பேச முடியல சார் அங்க. நீங்க இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் விடுங்க, ஒரு நியாயத்தை கூட நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் வந்து வட மாநிலத்துல போய் பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேரளா சைடு எடுத்துக்கோங்க. ரீசெண்டா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். சாதாரணமா நம்ம போனாலுமே அவன் வந்து நம்ம மேல அங்க உள்ள என்ன சொல்றது, கேரளாக்காரன் என்ன தப்பு பண்ணாலுமே நம்ம ஏதாவது தட்டி கேட்க போனா நம்ம மேலதான் அது வரும்.
நம்ம நியாயத்தையே பேசுவோம், அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிருப்பான், இல்ல தேவையில்லாம நம்ம வண்டியில அவன் இடிச்சிருப்பான். நம்ம வந்து ஆர்கியூ பண்ணும்போது அங்க உள்ள சேட்டன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, சேட்டா நீங்கள மேலதான் தப்பு அப்படின்னு நம்ம மேலதான் அக்யூஸ் பண்ணுவாங்க. அது உண்மை. நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து பாண்டிக்காரன் தானே பேசுறாங்க. இப்ப நம்ம இருக்கிற திருநெல்வேலியில 100 கிலோமீட்டர் தான் கேரளா. நம்ம உறவினர்கள் எல்லாரும் இருக்கதான் செய்யறாங்க. சோ நம்ம போறோம் வாரோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல கேஎல் வண்டியை பார்த்தா நம்ம ஒதுங்கிதான் போறோம். இன்னைக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கேஎல் வண்டியா இருக்கட்டும், கேஏ வண்டியா இருக்கட்டும், அதர் ஸ்டேட் வண்டியா இருக்கட்டும், பாருங்க அவங்க பண்ற அராஜகம் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு அதான மேடம் உண்மை. இன்னைக்கு வந்து பெங்களூர் வந்து அடிக்கடி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டி தமிழ்நாடு வண்டி போகுது அப்படிங்கறதா இருந்தா போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி நம்மளை செக் பண்றாங்க. அதுல இல்லையா இதுல இல்லையா, அட்வொகேட்டா இருந்தாலுமே எல்லா இடத்துலயும் என்ன நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என்ன ரீசனு எல்லாத்தையும் கேக்குறாங்க. இந்த கார்ல கூலிங் பேப்பர் வந்து நமக்கு ஒரு தனி அமெண்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, பொல்யூஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா, என்னென்னலாம் கேக்குறாங்க. சோ தமிழ்நாடு வண்டினா தனியா பிடிச்சு பண்ணதான் மேடம் செய்யறாங்க. அதுதான் சொல்றேன், அதர் ஸ்டேட் வண்டி, அதர் ஸ்டேட்ல உள்ள அதர் ஸ்டேட் லாங்குவேஜ் இந்த மாதிரி பேசினாலே, இப்ப கர்நாடகாலாம் போய் நம்ம வந்து என்னதான் இங்கிலீஷோ நம்ம என்னதான் அந்த லாங்குவேஜ் பேசினா கூட நம்மளோட ஸ்லாங் தமிழ்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க போனாலுமே இப்ப நம்ம மலையாளமே நம்ம பேசினா கூட நம்மளோட தமிழ் ஸ்லாங் அதுல லைட்டா வரும். அப்ப வந்து நம்ம தமிழர்களான்னு கண்டுபிடிச்சு நம்மள வந்து தனியா தான் பாக்குறாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன ஏது, நம்ம என்னதான் எஜுகேட்டடா, நம்ம என்னதான் ஸ்டாண்டர்டா, நம்ம என்னதான் கார்ல போய் இறங்குனா கூட நம்மள வந்து செக் பண்ணி தான் விடுறாங்க. எல்லா ப்ராப்பரும் அவங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வராங்களா, நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்கொயரி இருக்கு அங்க. நான் என்ன சொல்ல வரேன், இதே இது தமிழ்நாட்டுல எங்க இருந்தலாமோ ஆட்கள் வரானுங்களே, பானிபூரி விக்கிறேங்க, பீடா விக்கிறேங்க, சோடா விக்கிறேங்க, அவெல்லாம் இஷ்டத்துக்கு வந்து அவனோட. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வாங்க வந்து தங்குங்க போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கிரைம் நடக்க கூடாது. அதாவது பிழைப்புக்காக எல்லாரும் எல்லா இடமும் போறாங்க. எல்லா மனுஷனுக்கும் இந்தியாக்குள்ள சுதந்திரமா நடமாட எல்லா ரைட்ஸும் இருக்கு. எங்கனாலும் போலாம் வரலாம் தங்கலாம், யாருமே கேட்க முடியாது. ஆனா உங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது, அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க வாங்க தங்குங்க பிழைப்புக்காக இருங்க போங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இப்ப நாங்களும் அதர் ஸ்டேட்டுக்கு வரோம், இப்ப நமக்கு எல்லாம் கேஸ் விஷயம், அந்த கர்நாடகாலாம் கேஸ் விஷயமா நம்ம கர்நாடகா ஹைகோர்ட் போறோம், வைக்கிறோம், பெங்களூர் போறோம், அப்புறம் கேரளா போறோம், நிறைய இடத்துக்கு போறோம், டெல்லி வர போறோம் நம்ம. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி நம்ம போறோம் வரோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், தேவையில்லாம இழுக்கிறோமா. ஆக்சுவலா அவனுங்க வந்து நம்ம மேல தேவையில்லாத நம்ம வண்டிய மோதி எடுத்து ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்டோ ஏதாவது ஒரு கான்வர்சேஷனோ வந்தாலுமே நம்மளதானே அவங்க அக்யூஸ் பண்றாங்க. எவ்வளவுதான் நம்ம வந்தாலுமே லோக்கல் போலீஸ் வந்து லோக்கல் பீப்புள் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு வித்தியாசமானது எப்படின்னா, அதர் ஸ்டேட்ல இருந்து ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ண கூட இவனுங்களுக்கு தான் வாய் அதிகம், இவனுங்க தான் வம்பிழுத்து இருப்பானுங்க அப்படின்னு 2 தட்டி அனுப்பி அவனை விட்டுறாங்க. ஏன் கேஸ் போட வேண்டியதானே அவன் மேல. இப்ப கூட பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், இந்த விஷயத்திலயும் பிடிச்சவன் மேல மட்டும் கேஸ் போடக்கூடாது. அவன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அவனை யாரு கூட்டிட்டு வரா, எந்த கான்ட்ராக்டர் கூட்டிட்டு வராரு, எந்த புரோக்கர் மூலமா அவன் வாரான் தமிழ்நாட்டுக்குள்ள, எதன் அடிப்படையில வாரான், அதெல்லாம் விசாரிச்சு அவங்களையும் இந்த கேஸ்ல எடுத்து போடுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த மாதிரி தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணுங்க. நான் என்ன சொல்ல வரேன், வெறுமனே காவல்துறையினர் எடுத்தா மட்டும் இதை வந்து நிறுத்த முடியாது. இந்த மாதிரி சம்பவங்களை அவங்க எவ்வளவு நேரம் சார் நிப்பாங்க. அவங்க திருநெல்வேலி காவல்துறைகள் என்னதான் பண்ணுவாங்க காவல்துறையினர். இப்ப வந்து சமீப காலமா ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட பயங்கர பிரஷர் அவங்களுக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதிய வன்கொடுமை, ஜாதிய கொலை, அங்க கொலை இங்க கொலை, கோர்ட்டு வாசல்லே கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றது, கேஸ்ட் ரீதியா, இன்டர் காஸ்ட், இன்டர் ரிலீஜியன், என்ன சொல்றது, ஒரு குடும்ப பிரச்சனையில இந்த மாதிரி கலவரமா வந்து நிறைய கொலைகள் நடக்குது திருநெல்வேலியில. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நம்மளோட ஸ்கூல்ல சார் வெளியில உள்ள அக்யூஸ்ட் எல்லாம் காவல்துறையினர் தடுக்கலாம். இளம் வயது பிள்ளைங்களுக்கு மத்தியிலேயே வஞ்சகம் முளைச்சு இந்த மாதிரி இது பண்ணுது. அப்ப அதுக்கெல்லாம் யாரு காரணம், பேரண்ட்ஸும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதுல நம்ம வந்து காவல்துறையினரை மட்டும் சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, கூடுதல் தலைவலியா அந்த வடக்கன்கள் பிரச்சனை வேற. இந்த மாதிரி வந்து நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்றது நாளைக்கு எப்படி பப்ளிக் சேஃப்டியா இருக்க முடியும். நாளைக்கு இதே ரயில் நிலையத்துக்கு நம்ம போறோம், அந்த ஒரு பயம் நமக்கு பதட்டம் இருக்குமா இல்லையா? ஃபேமிலியோட போறோம், எம்மாடி அன்டைம் வேற, அதுவும் என்ன சொல்றது, என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரே ஆட்களா இருப்பாங்க, ஏன்னா திருநெல்வேலிக்காரங்க மட்டுமா இருப்பாங்க, எல்லா ஏரியா எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் இருப்பாங்க. யாரு வடக்கேன், அதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் நம்ம என்ன பார்க்கவா சார் முடியும்?
இப்போ ஒருத்தங்க இருக்காங்க நம்ம பக்கத்துலயே ஒரு பேசஞ்சர் இருக்காங்க, அவங்க வந்து யாருனாலும் இருக்கலாம், நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்காரங்க கூட இருக்கலாம், அவங்க வடக்கனா என்ன ஏதுன்னு நமக்கு என்ன தெரியும், புரியுதா? அப்ப எல்லா பீப்புள பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் வருது இல்ல. அப்போ நம்ம வந்து நார்மலா அவங்க கூட சோசியலா பழக முடியுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெயின்ல போறோம், அவங்க வந்து சாப்பிடுறாங்க வைக்கிறாங்க, நம்ம முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் நம்ம ஒரு பேச்சு கூட இப்ப பேச முடியல. அந்த அளவு ஒரு நம்பிக்கை இல்ல மத்தவங்க மேல, மத்த பயணிகள் மேல. என்ன காரணம்? இந்த மாதிரி வடக்கன்கள் பண்ற விஷயங்கள் தான் காரணம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி காவல்துறையினர்கள் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட், அதுவும் திருநெல்வேலி காவல்துறையினர் வந்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அஸ் அட்வொகேட்டா நான் சொல்றேன், பயங்கரமா அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புளை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முயன்ற அளவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி வடக்கன்கள்லாம் இப்போ திருநெல்வேலியை பொறுத்தவரை எங்க இருப்பாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பாளையங்கோட்டை, டவுனு, ஜங்ஷன், இந்த 3 ஏரியா தான் மேக்சிமம் கமர்ஷியல் ஏரியாங்க. சோ அந்த இடத்துலதான் தங்கி இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு டீம், ஸ்பெசிபிக் டீம் அலாட் பண்ணி யார் யார் எங்க இருந்து வாரா, என்ன பர்பஸ்க்காக தங்கி இருக்காங்க, எத்தனை நாள் தங்கி இருப்பாங்க, அந்த டீடைல்லாம் நீங்க ஏன் கலெக்ட் பண்ண முடியாதா? திருநெல்வேலி மட்டும் இல்லங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இது பண்ணலாம். ஈவன் சென்னையில கூட பண்ணலாம். சென்னை வந்து ஒரு பெரிய ஏரியா இருந்தாலும் சென்னையில வந்து அந்தந்த காவல் என்ன சொல்ற காவல் நிலையம் அங்கங்க இருக்குல்ல ஒவ்வொரு ஏரியாக்கும், அங்க உள்ள இன்சார்ஜ் பீப்புள் பண்ணாலே போதுமே, அங்க உள்ள ஸ்பெஷல் டீம்ஸ் பண்ணாலே போதுமே. நான் என்ன சொல்ல வரேன், இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா நாளைக்கு அவன் வீடு பூந்து என்னவும் பண்ணுவான். வட மாநிலத்துல இருந்து வந்து வீடு பூந்து பெண்ணை ரேப் பண்ணுவான், குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு போவான், வீட்டுல இருந்து அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான். என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ண முடியும்? இப்போ சின்ன இது வந்து மேடம் உண்மையா சொல்ல போனா காவல்துறையும் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபர்ட் போட முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய மாநிலத்துல வந்து காவல்துறையும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியும்? அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் அவங்களால பண்ண முடியும். இதுக்கு மேல இது வந்து எதிர்பாராத விதமா எங்கேயோ உள்ள ஒரு வடக்கன் வந்து 3 பேரை அடிச்சு ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ராபரி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல போறான். சோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கூடுதல் தலைவலி தான் சார். ஆக்சுவலா இந்த மாதிரி வடக்கனை பொறுத்தவரை பயங்கர கஞ்சா அடிக்ட், அது இதுன்னு நிறைய போதை, அதாவது பீடா போடாத எந்த வடக்கனையாவது நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய ட்ரக் அடிக்ட், கஞ்சா அடிக்ட் அந்த மாதிரிதான் இருப்பானுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இவனுகளெல்லாம் அவனுங்களுக்கு எல்லாம் சுய புத்தி பாதி இருக்கும் பாதி இருக்காது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு தூரம் ஒருத்தனை அடிக்கிறோம் வைக்கிறோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, எப்படி இங்க இருந்து நம்ம ஊருக்கு தப்பிச்சு போனோம், அதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிரும், அந்த ஒரு கூறு கூடயா இருக்காது. ஆக்சுவலா அவன் வந்து இந்த மாதிரி ராபரி கும்பல் தான். அவன் வந்து அந்த மாதிரி போனை தானே அவன் அடிச்சுட்டு போனை தான் வாங்கியிருக்கான் ஒரு 2-3 பேர்கிட்ட. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி சுய புத்தி இருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்டான், எப்படி மாட்டிக்கிடுவான் அவன். என்ன அதாவது ட்ராக் வழியாவே நடந்து போயிருக்கானா. நம்ம காவல்துறையினர் வந்து ஈஸியா அவனை ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த அளவுக்கு கூறுலாம் அவனுக்கு வந்து இருந்த மாதிரி தெரியல. இவனுங்களை கூட்டிட்டு வரானுங்க பாருங்க, புரோக்கரு, கான்ட்ராக்ட் மார்கள், அவங்க எல்லாம் நல்ல கூறுள்ளவங்க தானே, அவங்கள பிடிங்கன்னு சொல்றேன் நான். அவங்கள பிடிச்சு அவங்க மூலமா எத்தனை பேர் வராங்க இந்த மாதிரி இந்த இதுலயே வந்து இந்த பையனை யாருக்கு கூட்டிட்டு வந்தா, எப்படி வந்தான், எவன் கூட தங்கி இருந்தான், இவன் வந்து தன்னால தனியா வந்து இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல, அவன் மேலையும் கேஸ போட்டு இந்த கேஸ்ல அவனே அட்டாச் பண்ணலாமே. அதுதான் இந்த கேஸ்ல அவங்களையும் இன்க்ளூட் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி நீங்க பண்ணுனாதான் இந்த குற்றங்களை தடுக்க முடியும், வேற இதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அவன் தான் நினைச்சு திருந்தவே மாட்டான் எவனும். இந்த மாதிரி வர்றவன நீங்க, நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி நிறைய என்னெல்லாமோ அப்பாவி பயிலெல்லாம் அடிச்சு கொள்றீங்க. எனக்கு அதுதான் ஒரு வேகம். இந்த அஜித் எல்லாம் பாருங்க, அஜித் கொலை வழக்குல அவன் மேல தப்பே இல்ல, அது இன்னும் ஒரு ஊர்ஜிதமாவே எல்லாரும் தெரியல, எதுவுமே தெரியல அவனை பத்தி. அவனை ஒரு விசாரணை பேர்ல அடிச்சு கொன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப கேட்க ஆள் இல்லன்னு தானே நீங்க? உங்களால ஒரு வடக்கனோட கேங்க அட்ராசிட்டிய தடுக்க முடியல, ஆனா தமிழ்நாட்டுக்காரன் இழிச்சவாகி, ஆனா உன்னை அடிச்சு கொண்டு கேஸ க்ளோஸ் பண்ணிடுறீங்கல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். மனித உரிமை வந்து எல்லாத்துக்கும் தான் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் தான் இருக்கு, வாழ்ற உரிமை. ஆனா அவன் தப்பு பண்ணா நீங்க கண்டிப்பா தண்டிக்க தான் செய்யணும், தட்டி கேட்கணும். இதை பிரிவென்ட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வடக்கனை எவன் கூட்டிட்டு வரான், எந்த லிங்க்ல அவன் வாரான், சும்மாலாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தங்க முடியாது. அவனுக்குன்னு ஒரு ஹவுஸ் ஓனர் இருப்பான், அவன் வந்து விசாரிக்காமலா வீடெல்லாம் கொடுத்திருப்பான். சும்மா எவன் வந்தாலும் தங்க விட்டுருவீங்களா? நாளைக்கு டெரரிஸ்ட் வருவான் பாகிஸ்தான்ல இருந்து, இந்த மாதிரியே வருவான், பான்பராக் போட்டுட்டு வணக்கங்கய்யா நாங்க வந்து இது அது என்ன பானிபூரி கடை போட்டிருக்கோம், எங்களுக்கு வீடு தாங்காம நீங்க கொடுத்துருவீங்களா? சார் நாங்களும் வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கோம், நாங்கெல்லாம் விசாரிச்சு ப்ராப்பரா ஆதார் கார்டு, அவன் குடும்பம், எங்க ஃபேமிலிலாம் ஆதி அந்த கொண்டு விசாரிச்சுதான் வாடகை கொடுப்பாங்க, புரியுதா? சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், உங்க வீட்டுல ஒருத்தன் வந்து தங்க வாரம் வைக்கிறானா அந்த டீட்டெயில் கூட கேட்காம இருப்பீங்க.
சும்மா அதாவது சாதாரணமா ஒருத்தன் வந்து போய் கிரைம் பண்ண மாட்டான். அவன் வந்து ஒரு பூர்வீக குற்றவாளியா தான் இருப்பான். டக்குன்னு சடனா எடுத்தவன ஒரு கிரைம் பண்ண மாட்டான். சோ அவனை விசாரிச்சு காவல்துறையினர் வந்து அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டு எடுத்து அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு அரெஸ்ட் பண்ணிட்டீங்கனால எல்லாவனுக்கும் பயம் வரும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து மத்த தப்பான விஷயங்கள் பண்ண பயப்படுவான். சோ அதனால காவல்துறையினரையும் முக்கியமா நம்மளோட அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு இதுக்குன்னு ப்ராப்பரா நீங்க வந்து மானிட்டர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.